எல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்கள் அனைவரையும் கோல்டன் கிரியேஷன் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறது. நீங்கள் இங்கே படித்த அனுபவங்களையும் பகிர்ந்த அனுபவங்களையும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் ஒவ்வொருவரும் ஒரு குறைந்தது ஒரு 5 நிமிடங்கள் உங்கள் அனுபவங்களை எடுத்து கூறினால் சிறப்பாக இருக்கும். நான் பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்கேன். ஐடி கரியர் எல்லாம் ட்ராப் பண்ணிட்டேன், பாப்பாக்காக பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது பண்ணிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருந்தேன். அது பண்ணிட்டு இருக்கும் போதே ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஆரிலாம் கொஞ்சம் லைட்டாக போடுவேன், அப்படியே லைட்டாக டிசைன்ஸ் எல்லாம் போடுவேன். ஏன்னா அதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட். சரி அது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கலாம், எனிவே ஜாப் ட்ராப் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனில் ரேண்டமாக தான் செக் பண்ணிட்டு இருந்தேன். மேப்பில் பார்த்தப்போ இதான் நியரஸ்டாக இருந்துச்சு. அப்பயும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது, எப்படி சொல்லி தருவாங்க அப்படி தெரியல அப்படின்ற மாதிரி டவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேர்லேயே தான் வந்தேன், ஃபோன் பேச முடியல. ஸோ நேரில் வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஓகேவா இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. லைக் அன்னைக்கே ஜாயின் பண்ணிட்டேன், என்கொயரி பண்ண அன்னைக்கே வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டிசைன் போட மேமோட மென்டர்ஷிப் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு, கைடன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ லைக் டெய்லி போட்டுட்டே இருந்தேன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும், அப்படி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. என் பேர் எம்சிஏ முடிச்சிருக்கேன். நான் எனக்கு 2 பாப்பா. நான் ஐடி அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு குழந்தைக்கு அப்படியே இருக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு 5 இயர்ஸ் கேப் ஆகிடுச்சு. 5 இயர்ஸ் இல்லை, 7 இயர்ஸே ஆகிடுச்சு. இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. சரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது சரி ஆரி வேணால் கற்றுக்கலாம், எனக்கு 2 பாப்பா இருக்காங்க, எங்களுக்காவது போடுற கற்றுக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் போடவே ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன், நான் வந்துட்டு வரல, இதுக்கு மேலே என்னால் போட முடியாது. ஃபோன் பண்ணி என்னால் முடியல, எனக்கு இது வலிக்குது, பேக் பெயின் இருக்குது, இது போடணும். மேம் தான் இல்லை கற்றுக்கலாம், நீங்கள் வாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போட்டு பழகிட்டேன். வேற லெவல்ல போட்டுட்டு போட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, போடுறதுக்கும் பிடிச்சிருக்கு, புதுசாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் பிடிச்சிருக்கு. என்ன இங்கே ப்ளஸ்னா எனக்கு இப்போ என்னென்னா எப்போ தெரியலனாலும் நான் போய் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஒரு கிளாஸில் 3 மாதம்னா அதோட முடிச்சுட்டு அனுப்பிடுவாங்க. அதுக்கு மேலே நம்ம போக முடியாது, வைக்க முடியாது. இங்கே எனக்கு ஒன்று இருக்குது, நம்ம எப்போ எங்கே வெளியே ப்ளவுஸ் போட்டாலும் கூட தெரியலன்னா போய் கேட்கலாம், லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக ஒரு. தேங்க்யூ ஸோ மச். என் பேர் பிரபா, நான் மேடவாக்கம்ல இருந்து வரேன். நான் ஃபஸ்ட்டு வீட்டில் வந்துட்டு ஆக்சுவலி நான் எம்இ பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு வீட்டில் இருந்தே ஏதாவது ஏர்ன் பண்ணலாம், ஸோ குழந்தைங்களும் இருக்காங்க, ஸோ அங்கேயும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்துட்டு நெட்டில் சர்ச் பண்ணும்போது கிடைச்சது தான் நியர் டு மை லொக்கேஷன் போட்டப்போ எனக்கு கிடைச்சது தான் கோகிலம் கிரியேஷன்ஸ். நான் அப்போ மேம் கால் பண்ணி பேசினேன். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினாங்க. அண்ட் எனக்கு எப்படி இருக்குன்னா மந்த் பே பண்ணுமா எப்படி ஏது அந்த மாதிரி இருந்தது. பட் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்க, நீங்கள் ஒன்ஸ் தட் மீன்ஸ் நமக்கு என்ன 5,000 அது பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் தட் நீங்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிற வரைக்கும் ஐ வில் சப்போர்ட் யூ. ஈவன் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் கேட்கலாம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. ஸோ மேமோட அந்த ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் எல்லாமே ரொம்ப பிடிச்சது. ஸோ அப்படி இம்ப்ரெஸ் ஆகிட்டு தான் ஃபஸ்ட்டு கோகிலம் கிரியேஷனுக்கு பார்த்தேன். ஹோம்லி என்வைரன்மெண்ட், ஸோ அதுவும் ரொம்ப அக்செப்டபுளாக இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் யூஸ்வலி பெருசாக எங்கேயோ போய் ஏதோ கற்றுக்குறோன்ற அந்த ஒரு அர்ஜென்சி அந்த மாதிரி இருக்காது. எங்கள் ஃப்ரீ டைம் அதே மாதிரி மேமும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் அது ஃபுல்லாகவே ரொம்ப எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. நமக்கு தெரிலனாலும் கைட் பண்ணுவாங்க. லைக் இவ்வளோதான் வந்தாச்சு, கிளாஸ் இவ்வளோதான், அடுத்து ஒரு டவுட் கேட்டால் இல்லை அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்காது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கற்றுக்கணும், நாங்களும் போய் செய்யணும், அந்த மாதிரி ஃபுல்லாக கைட் பண்ணுவாங்க. ஸோ வெரி நைஸ் என்வைரன்மெண்ட், ரொம்ப நல்ல கைட் டீச்சர் எல்லாமே. பட் நினைச்சோம்னா இப்ப நம்மளும் பண்ணலாம், அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் அவங்களோட தனி திறமைன்னு ஒண்ணு இருக்கு. உங்களுடைய தனித்திறமை, உங்களுடைய பிரெயின் என்ன நினைக்குதோ அத மாதிரி இன்வால்வா பண்ணீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே
சிறப்பாக இருக்கும். அப்போதான் அந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். நான் வந்து செகண்ட் இயர் மே மந்த் அப்போ காலேஜ் படிக்கிறப்ப என்ன பண்ணுறதுனே தெரியல, சும்மாவே வீட்டில் சுற்றிட்டு இருப்பேன். ஏதாவது பண்ணலாம்னு வச்சுட்டு இருக்கப்போ நானும் என் தங்கச்சி தான் வந்தோம். என் தங்கச்சிக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனால் அவளால் இங்கே இருக்கல, அவள் ஊருக்கு போயிடுவாள். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் மட்டும் கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் அவளுக்கு சொல்லி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் மே மந்த்தே ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் தீபாவளிலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் சரி ஜாயின் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து ஜாயின் பண்ணேன். நான் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வீட்டில் சும்மா தான் இருந்தேன். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணணும், வீட்டிலே இருக்கிறோமே அப்படின்றதுனால ஃபோனை சும்மா நோண்டிகிட்டே இருந்தேன். அப்போது ஆரி ஒர்க் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரெண்டாக இருந்தது. சரி நம்மளும் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால வீட்லேயே கொஞ்சம் ட்ரை பண்ணேன். வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்றதுனால இங்கே எனக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து இங்கே வந்து கேட்டு ஒரு 2 இயர்ஸ் அதுக்கப்புறம் தான் வந்து இவங்களுக்கு ஜாயின் பண்ணி த்ரெட் ஒர்க் அது எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா கற்றுக் கொடுத்தாங்க, நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. கேட்டு நானும் இந்த வயசுல கற்றுக்கிட்டேன்னா உங்களுக்கு இன்னும் எவ்வளவோ காலங்கள் இருக்குது, எவ்வளவோ இன்னும் உங்களுக்கு கற்றுக்கிற வேண்டிய இருக்குது. இது எல்லாமே முன்னேறிக்கிட்டு இருக்கு, சமுதாயத்திலேருந்து எல்லாமே முன்னேறிக்கிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஓடணும். இந்த இதில் இப்போ ஆரி எம்ப்ராய்னா ஒரு இது இருக்குன்னா இதில் புதுசாக என்ன கொண்டு வரலாம், இதில் புதுசு நீங்கள் வந்து உங்கள் மேமுக்கும் சொல்லலாம், நீங்களும் கற்றுக்கலாம், அதை அவங்களுக்கும் சொல்லலாம். இப்படியே இருந்தால் பெண்கள் இப்படி நம்ம ஒற்றுமையாக இருந்தால் எங்கேயோ போயிடலாம். நம்ம ஒரு 10 பவுன் 20 பவுன் நகை போட்டுக்கிறத விட நம்ம ஒரு 10,000 கையில் சம்பாதிச்சோம்னா தான் அதோட பெருமையே தனி. இதெல்லாம் எல்லாரும் மனசில் நிறுத்திக்கிட்டு எல்லாருக்கும் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்கள், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, குடும்பத்தில் எல்லாருக்கும் சொல்லி எல்லாரையும் வந்து இதில் ஈடுபாடு பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமை இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது, அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன்.